இப்போ இதில் உண்மை வெளியே வரணும், அதுக்காக சிபிஐ கேட்கிறோம் அப்படின்றது பாஜகலேருந்து முன்வைக்கக்கூடிய ஒன்று. பாஜக தலைமையில் போடப்பட்ட இந்த உண்மை கண்டறியும் குழு என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. உண்மையை கண்டறிகிறேன் என்று சொன்னால் இங்கே ஏதோ பொய் நடந்து கொண்டிருப்பதை போல தேசிய அளவில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு ஒரு எம்பி குழுவை அனுப்பியிருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அது மட்டுமல்ல, அவர்கள் அரசு மருத்துவமனை போய் வந்த பிறகு திருமதி ஹேமா மாலினி அவர்கள் பேட்டி கொடுக்கிற போது நாங்கள் அரசு அதிகாரிகளிடம் விசாரிக்க இருக்கிறோம். யார் கொடுத்தது உங்களுக்கு அதிகாரம்? நீங்கள் யார்? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒன்றிய அரசு எங்களிடம் விளக்கம் கேட்டிருந்தால் நாங்கள் கொடுக்கிறோம். கேட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய குழு அல்ல, மத்திய அரசின் தேசிய ஜனநாயக கூட்டணியோட குழு. உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சொல்றேன், புல்டோசரை வச்சு நம்ம யோகி ஆதித்யநாத் இடிக்கிறாரு. தமிழ்நாட்டில இருந்து ஒரு உண்மை கண்டறியும் குழு அனுப்பலாமா? உத்தரப்பிரதேச அதிகாரிகள் எங்களுக்கு பதில் சொல்ல விடுவார்களா? அப்படியானால் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இல்லையா? நீங்கள் அரசாங்கத்தின் மூலம் அல்லவா எங்களை கேள்வி வாருங்கள், வந்து நீங்கள் பார்த்தீர்கள், அவர்களுக்கு ஆறுதல் சொன்னீர்கள், போவதோடு சரி. நாங்கள் அரசு அதிகாரிகளிடம் கேள்வி கேட்குவதற்கு இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன நியாயம்? ஒருவேளை இந்த குழு அண்ணன் நயினார் நாகேந்திரன், அண்ணன் காந்தி, அக்காள் சரஸ்வதி, சகோதரி வானதி சீனிவாசன் அனுப்புங்க, கேட்கட்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த மண்ணை சார்ந்தவர்கள், அவர்கள் கேள்வி கேட்கட்டும். உங்களுக்கு என்ன அதிகாரம்? அரசு அதிகாரிகள், இது எங்கள் தன்மானத்தின் மீது, தமிழர்கள் 8 கோடி தமிழர்கள் மீது தன்மானத்தின் மீது நடத்தப்படுகிற அதிகாரப்பூர்வமான எதேச்சதிகார போக்கு என்று நான் கண்டிக்கிறேன். முதலில் அதை கடந்து விடுகிறேன். இரண்டாவது, சகோதரர் பேசுகிற போது சொன்னார், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வர்றார் விஜய், திடீரென்று அந்த ஒரு 8000 கூட்டத்தை கூட்டிக் கொண்டு ஏதோ மைதானத்திற்கு போக வேண்டும் என்றால் மணி எத்தனை? எப்படி போவார்கள்? படத்தை, சினிமா படத்தை நீங்கள் பேன் பண்ணுவது என்பது எளிது. வெளியே வருவதற்கு முன்னால் நிறுத்தி விடலாம். அதை கூட நான் இல்ல முடிச்சிடறேன், நீங்க இருங்க. சினிமா நடந்து கொண்டிருக்கிற போது நிறுத்தி இருந்தால் வேறு கதையாக மாறும். வருவதற்கு முன்னால் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் உயிரோடு ஒரு தலைவன் மீது உணர்வை வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் நினைத்தவுடன் விலகி சென்று விட முடியுமா? ஒன்று. இரண்டாவது, விஜயை 500 மீட்டருக்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள். யதார்த்தம் தான். காவல்துறை கெஞ்சக்கூடாதுங்க, காவல்துறை ஆர்டர் போட்டு என்ஃபோர்ஸ் பண்ணும். கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்க டைம்ல பேசுங்க. இல்ல உங்களையே நான் குறுக்க வந்திருப்பேன். சரி. முதல் கருத்தை விட்டுருவோம். அதாவது 500 மீட்டருக்கு முன்னால், 50 மீட்டருக்கு முன்னால் நிறுத்த சொல்லுகிறார். நிறுத்த மாட்டேன் என்று வருகிறார். காவல்துறை அதில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறார். ஏனென்றால் அந்த இடத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டாலும் மக்களுக்கு பாதிப்பு வரும். அந்த நிர்வாகிகள் கேட்க மாட்டேன் என்று சொன்னார்களே, அது பொறுப்பற்ற தன்மை என்று கண்டிப்பதற்கு அதிகாரிகளுக்கு வந்திருக்கிறதா? இங்கே விஜய்க்கு வக்காலத்து வாங்குகிறவர்கள் அவர்கள் பொறுப்பற்ற தன்மையோடு 8:45 நாமக்கல்லிலே இருக்க வேண்டியவர் 8:45 சென்னையிலிருந்து புறப்பட்ட பொறுப்பற்ற தன்மையை தட்டி கேட்பதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கிறார்களா? இன்றைக்கு விஜய் வெளியிட்டிருக்கிறார் வீடியோ, அதிலே சிஎம் எங்கே இருந்து உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பதற்கு சிஎம்க்கு நீ செய்த தீவினை என்ன? விஜய் பழிவாங்குவதாக திமுகவை நினைத்தால், கட்சிக்காரங்க கைது செய்யப்படும் போது அவர் சொல்றாரு, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம், என் மீது எடுங்க, நான் இங்கதான் இருக்கேன். நான் கேட்கறது என்னன்னா, அவங்களை என்ன சும்மையா விரட்டிட்டு போய் எடுக்கிறோம்? 41 பேர் செத்து இருக்கும் போது கொலைகாரர்கள் அல்லது கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அது நடப்பதற்கான காரணம் யார் என்று கருதப்படுகிறதோ அவர்களை கைது செய்வது இயற்கை. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை. அதைத்தானே ஒரு அரசு நிலைநிறுத்தி இருக்கிறது. இதில் எங்களுக்கு புஷி ஆனந்த் யாரு, ஆதவ் அர்ஜுனா யாரு, அல்லது அங்கே இருக்கிற மகேந்திரன் யாரு, எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க நிர்வாகிகள். இன்னொன்று சகோதரர் பேசுகிற போது சொன்னார், எந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்கள் தான் சார் பொறுப்பேற்கணும். போலீஸ்காரர்கள் ஒன்று சொல்றேன் சார், ஒன்று மட்டும் கேஸ், போலீஸ்காரர்கள் நிகழ்ச்சியை நடத்துகிற ஈவெண்ட் மேனேஜர்கள் இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பப்ளிக் சர்வெண்ட். ஆமா, நம்ம ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோம்னா, சார் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் நீங்கள் போலீஸுக்கு சொல்கிறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, சார் நாங்கள் ஒரு 10,000 பேர் வருவோம் சார், இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி முடிச்சுட்டு போயிடுவோம் சார், எங்களுக்கு தொந்தரவு இல்லாமல், அதைவிட மிக முக்கியமாக பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். தே ஆர் த பப்ளிக் சர்வெண்ட். ஓகே, யாரோட தனிப்பட்ட கட்சிக்கு சர்வெண்ட் கிடையாது. மக்களை பாதுகாக்கிறது கடமை இல்லையா? நான் உண்மை நான் சொல்றது என்னன்னா, யாருக்கு 2 பேருக்குமே இருக்குங்கிறேன்.
அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற எங்களுக்கும் யார் ஒருவர் நடத்துகிறார்களோ, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார்கள் 4 நாட்களுக்கு முன்னால். அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் தான் முன்னாடி நின்று பார்க்குறாரு. அந்த கூட்டத்தை அரவணைக்க வேண்டியது, அந்த கூட்டத்தை பார்த்து அனுப்ப வேண்டியது அவங்க பொறுப்பு. ஆனால் பொதுமக்களால் அந்த கூட்டத்திற்கோ இந்த கூட்டத்தால் பொதுமக்களுக்கோ பிரச்சனை வந்து விடாமல் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதான சார் போலீஸ். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை அவங்க. உங்க ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ற ஈவெண்ட் மேனேஜர்ஸ் இல்லை போலீஸ். ஆக முற்றிலுமாக இந்த 41 பேர் இறந்ததற்கான காரணம் தாவேகா என்கிற கட்சியினுடைய பொறுப்பற்ற தன்மை என்பதைத்தானே இன்னைக்கு வீடியோ ஒத்துக்கொள்கிறதே. நான் கேட்குறேன் சார், 41 பேர் இறந்து போனாங்கல்ல, இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு ரைட், இன்னைக்கு இருக்கிற ரசிகர்களுடைய தலைவர்னே வச்சு, நடிகர்னே வச்சுக்கோமே, திருச்சிக்கு வராரு சார், 31 பேர் இறந்து போனாங்கன்னு கேள்வி கேட்குறாங்களே. நீ வேற ஒண்ணுமே, நீங்க போனது கூட தப்பு சொல்லல சார். ஏன்னா கரூர்ல நீங்க இறங்கி போனீங்கன்னா கூட உங்களை பாக்குறதுக்கு அந்த கூட்டம் வந்து ஒரு கூட்டமா ஓடி வந்துருவான், நீங்க உதவி செய்ய முடியாது. திருச்சிக்கு போயிட்டீங்கல்ல, திருச்சியில ஒரு வார்த்தை, பெரிய மனவழியில இருந்தேங்கிறாரு சார். என்ன மனவழியில இருந்தது எப்படின்னு கேட்கறேன். சரி, மனவழியில இருந்தது இப்ப நான் 72 மணி நேரத்துக்கு பிறகுதான் உங்களால வீடியோ பேச முடியுதா கேட்கறேன். ஒரு வலியோடு இருக்கிறவனுக்கு வலியில் இருக்கிற போது பேசப்படாத எந்த வார்த்தையும் நடிப்பு இல்லையா கேட்கறேன் நான். இதுல சிஎம் எங்க இருந்து வந்தாரு? உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மிக தெளிவாக எடுத்து வெளியே போட்டிருக்கிறார்கள். எந்த இடத்துலையும் ஈபியை நாங்கள் கட் பண்ணல. அந்த பிள்ளைங்க ஏறி விழுந்திருக்காங்க, விஜயை பார்க்க வந்த பிள்ளைங்க ஜெனரேட்டர் வயரை பிடுங்கி விட்டாங்க, பவர் கட் ஆயிருக்கு. இதில் ஈபி கட் ஆகலை. 1. 2வது, போலீஸ்காரர்கள் கொடுத்த இடத்தை விட இவர்கள் கேட்ட இடம் எல்லாமுமே குறுகிய இடம். அப்படி இருக்கிற போது நிர்வாகம், அந்த மாவட்ட நிர்வாகம் முடிந்த வரைக்கும் விஜயினுடைய இந்த கூட்டத்தை நல்லபடியாக நடத்திட நினைத்திருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று நான் கேட்கிறேன் கேஎஸ், இவ்வளவு கூட்டத்தில் 7.25 மணி நேரம் 12 மணி கேட்கிறாருன்னா வேற எந்த ஊர்லயும் நடக்கல, கரூர்ல மட்டும் நடக்குது. அதனால வரிசையா நான் சொல்றேன் சார். இவர் முதல்ல விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டில் 410 பேர், புஷி ஆனந்தினுடைய ஒப்புதல் வாக்குமூலம், 410 பேர் மயக்கமடைந்திருந்திருக்கிறார்கள். அதை தாண்டி திருச்சியிலே அங்கே 7 பேர் ஏறத்தாழ உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினத்தில் 17 பேர். அதை தாண்டியும் சொல்கிறேன், நாமக்கல்லில் இவர் பேசிக்கொண்டு முடித்த உடனே 40 பேர், 31 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர் போன அத்தனை இடத்திலும் நடந்திருக்கிறது, அத்தனை இடத்தில் நடந்ததும் அவருக்கு தெரியும். அதன் பிறகும் நான் சொல்லுகிறேன், அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இவர் பாட்டில் தூக்கி போடலாமா சார்? சாதாரணமாக நீங்கள் ஒரு தலைவர், நீங்க தூக்கி போடுறீங்களே, அதை பிடிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் எழும். அந்த கூட்டம் ஒன்னோட ஒண்ணு மோதிச்சுன்னா இப்படி ஒரு ஸ்டாம்பீடு வரும். குடிநீர் வேணும்னு கேக்குறாங்க அவரு சார். குடிநீர் வேணும்னு கேட்கும்போது சார், நீங்க கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கலாமே தவிர நீங்க தூக்கி போடுவது என்பது பொறுப்பற்ற தன்மை அல்லவா? நான் விஜயினுடைய அந்த பொறுப்பற்ற தன்மையில் 41 பேர் இறந்ததை விட கொடுமை எது என்று சொன்னால், இன்றைக்கு வீடியோவை போட்டு அந்த மக்களை காப்பாற்றிய, இரவோடு இரவாக போய் அந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதலை சொன்ன முதலமைச்சரை கேள்வி கேட்பது என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. சரி, பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அரவிந்த், உங்கள்கிட்ட வரது முன்னாடி ஷபீர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஷபீர், எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரங்களை? விஜயோடைய ரியாக்ஷன் வந்ததே வந்து ஒரு 3 நாட்கள் கழித்து தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அன்னைக்கு போட்டாரு. ஆமா, ஒரு ட்வீட் போட்டாரு. அது வந்து சென்னையில் இறங்கின பிறகு ஆமா ஒரு ட்வீட் போட்டார், அவ்வளவுதான். பட் அவருடைய ரியாக்ஷன் அப்படின்றது வந்து 3 நாள் கழிச்சு வருது அப்படின்னும் போது அதுல இன்னும் கூடுதலான விஷயங்களை பற்றி பேசி இருக்க வேண்டும். ஏன்னா ஏன் அதற்கான தேவை இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன்னா, நீங்க 1 ரியாக்ஷன் கொடுக்கறதே 3 நாள் ஆயிருச்சு. 2வது, இந்த சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு நடக்கும்போது அல்லது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தாவேகா நிர்வாகிகள் யாரும் போல, அங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள், லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சி ஆட்கள் யாரும் போய் உதவல, அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய தலைவர்களும் போக முடியல, மாநில நிர்வாகிகளும் யாரும் போல, கட்சியின் முகங்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய கிரைசிஸ் மேனேஜர்ஸ்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்களே, செகண்ட் ரேங்க் லீடர்ஸ், யாருமே போல. அப்போ எதுவுமே வந்து பண்ண முடியாத ஒரு சூழல்ல நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு 3 நாள் கழித்து நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு ஹோல்சம் ரியாக்ஷனாக இருந்திருக்க வேண்டும்.